திமுகவுடைய எம்எல்ஏக்கள் பல பேருடைய மானத்தையும் அவங்களுடைய பெயரையும் காப்பாத்தி கொடுத்துருக்குறாங்க இந்த அவையிலிருந்து அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவங்க எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்றது நீங்க டப்பு லிப்ல சும்மா ஸ்லோமோ பண்ணி இன்ஸ்டால போட்டு காட்டுறாங்க. எல்லாருமே மானம் போகுது. ஒரு எம்எல்ஏக்களாக உங்களை அனுப்பியிருக்கிறாங்களே, இப்படி உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அவதூறு பேச்சு பேசுறதும், அசிங்கமான வார்த்தைகளை சொல்றதும், அவச்சொல்லா பேசுறதும் பேசுறீங்களே, உங்களை இதுக்கா நாங்க ஓட்டு போட்டு அனுப்பணும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு அவங்க எல்லாரையுமே அசிங்கமா கேள்வி கேட்கிற அளவுக்கு கோவத்தை உண்டு பண்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க அவ்வளவு வார்த்தைகள் பேசிக்கிறாங்க. அதுக்குதான் ராஜ்மோகன் அவர்கள் உள்ள ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த பக்கம் இருப்பவர்களுக்கும் பேச தெரியும், பேச தெரியாது என்பதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இது பண்றாங்க. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை, வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கப்பட்டு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். அப்ப அவர் சொல்றாரு, நாங்க பேச தெரியாமலாம் இல்லைங்க, அமைதியா இருக்கிறோம். காரணம் எங்களுடைய முதல்வர், எங்கள் கட்சி தலைவர் எங்களை அப்படி கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறாரு. நாங்க இப்பவும் அப்படிதான் டீசெண்டா நடந்துகிட்டு இருக்கிறோம், இனிமேலும் அப்படிதான் நடந்துப்போம். அதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு பதில் உங்களுக்கு எல்லாம் வேணுமா?